ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு டியர் ஆரி கிரியேட்டர்ஸ். நம்ம ஆரி ஒர்க் போடும்போது ஸ்லீவ் சைடு வந்துட்டு நம்ம வந்து கேப் இல்லாமல் பீட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்கு பேட்டர்ன்லேயே எப்படி வந்து கரெக்ட் பண்ணி நம்ம டிசைன் எப்படி போடுறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் வந்து ஒரு பேப்பர் வச்சுருக்கேன். இது வந்துட்டு கார்ட்போர்ட் பேப்பர். இந்த டெய்லரிங்க்காக மார்க்கிங் பண்ணுறதுக்கான பேப்பர் இது. இதில் வந்து என்னோடய அளவுக்கான எல்போ ஸ்லீவ் வந்து நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு ஸ்லீவ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் ஃபோல்டிங்க்காக அதான் மடித்து தைக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு விட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து 1 இன்ச்சு வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் ஹெவியாக பார்டர் கொடுக்கறதுக்காக ஆரி ஒர்க்குக்காக மட்டும் நான் வந்து 1 இன்ச்சு கொடுத்துருக்கேன். அது வந்து நீங்கள் சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு 2-3 லைன் மட்டும் பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் எடுத்தாலே போதும். நான் வந்து 1 இன்ச் எடுத்திருக்கேன். எனக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அதான் மாடலுக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கனாக்கா இந்த வீடியோ வந்து கரெக்டாக பாருங்கள். நீங்கள் வந்து அவசரப்பட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த சைடில் போட்டிருக்க லைன்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து 2 இன்ச்சு. இந்த 2 இன்ச்சு எதுக்கு அப்படின்னாக்கா நம்ம ஸ்டிச்சிங்க்கானதுக்கான இதுக்கு மேலேயே ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண பிறகு ஒரு லைன் கூட ட்ரா பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கேற்ற மாதிரி கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 1 இன்ச்சு 2 சைடுமே மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. கீழே மட்டும் பண்ணால் பத்தாது. மேலே வந்துட்டு ஆம்கோல் சைடு இந்த கர்வ் வருது பாருங்கள், அது வந்துட்டு அங்கேயும் வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான டிசைன் வந்து வரைகிறதுக்கான ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாக கிடச்சிரும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த ஆம்கோல் சைடு ஃபுல்லாகவே வந்து இந்த பீட்ஸ் வைக்கிற அந்த ப்ராப்ளம் வந்து வராது. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து டிசைன் போட்டு பாருங்கள். பார்த்துட்டு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம ட்ரா பண்ணிட்டோம் இல்லைங்களா, இந்த பேப்பர் பேட்டர்னில் முக்கியமான ஒரு விஷயம் பண்ணணும். இந்த மாதிரி குட்டி குட்டி லைன்ஸ் போட்டுக்கோங்க. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்கான லைனு. அது வந்து எதுக்கு போடுறோம் அப்படின்னா நம்ம ஞாபகம் இருக்குது போட்டு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் மறந்துட்டோம் அப்படின்னாக்கா திருப்பி நம்ம வீடியோ பார்த்து இல்லை வேறு ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று தேடிட்டு இருக்கணும். டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை பார்த்திங்கனாலே புரியும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பார்த்துட்டு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்லீவில் கீழே வந்து ஒரு மிஸ்டேக் ஒன்று இருக்குது. யார் கண்டுபிடிச்சிங்கன்னு தெரியல. அதை நானே வந்து சொல்லிடுறேன். கீழேயும் வந்துட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. நம்மளுக்கான இடம் வந்துட்டு இப்போ கிடச்சிருச்சு. ஏன் அப்படின்னா நம்ம நார்மலாக நம்ம வந்துட்டு ஸ்லீவ் மார்க் பண்ணும்போது அந்த கர்வில் வரும். அந்த கர்வில் வந்துச்சுன்னா உங்களுக்கு பீட்ஸ் வந்து நீங்கள் வைக்கும்போது அது என்ன ஆகும்னா, அதாவது பாதி ஸ்டார்ட் ஆகி பாதி ஸ்டார்ட் ஆகாமல் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நீங்கள் வந்துட்டு ட்ரா பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் லைக்ஸ் போடுங்க.